सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 11/9/1971 அவ்யக்த பாப்தாதா மதுபன் டபுள் ரிஃபைன் ஸ்டேஜ் இரட்டை சுத்திகரிக்கப்பட்ட நிலை. இன்று பேச வேண்டுமா என்ன, அல்லது பார்க்க வேண்டுமா? பார்ப்பதே பேசுவது இல்லையா என்ன? என்ன பேச வேண்டுமோ அதை வாய் மூலம் சொல்லாமல் கண்களால் சொல்லலாமா? அந்த மாதிரி அனுபவம் இருக்கிறதா? அந்த மாதிரி நடக்க முடியுமா? அந்த மாதிரி இருக்கவும் செய்கிறதா? இன்று இது மாஸ்டர் ஞானம் நிறைந்த, சக்தி நிறைந்த, வெற்றி நிறைந்த, சேவைக்கு தகுதியானவர்களின் சபையாகும். அப்படியானால் கண்களால் தெரிந்து கொள்ள முடியாத என்ன? தன்னுடைய மனதின் பாவனை மற்றும் புத்தியின் எண்ணங்களை கண்களால் வெளிப்படுத்த முடியாதா? இதுவும் கூட படிப்பின் ஒரு பாடமாகும். அப்படியானால் இன்று பாப்தாதா என்ன சொல்ல விரும்புகிறார் என்று கூறுங்கள், பார்ப்போம். தெரிந்திருக்கிறீர்கள் இல்லையா? மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கவே இருக்கிறீர்கள். அப்படி இந்த பாடத்தை எப்பொழுது படித்து முடித்து விட்டீர்கள் என்றால், இந்த பாடத்தின் பரீட்சை எழுதுவதற்காக தயாராகிவிட்டீர்களா? மகாவீர் ஆகவே இருக்கவே இருக்கிறீர்கள். இது மகாவீரர்களின் குரூப்பு தான் இல்லையா? மற்றவர்களின் பேட்டரியை சார்ஜ் செய்யக்கூடிய இன்சார்ஜ், பொறுப்பில் இருப்பவர்கள். பாம் தாதாவோ இவர்கள் அனைவரும் வரிசை கிரமமாக தேர்ச்சி பெற்றிருக்கும் குரூப் என்று பார்க்கிறார். அநேக விஷயங்களை, அநேக அனுபவங்களை பார்த்து கடந்து வந்து பாஸ் ஆகிவிடவில்லையா? தேர்ச்சி பெற்றுவிடவில்லையா? 3 விதமான பாஸ் ஆவது இருக்கிறது. அப்படி இந்த 3 விதமான பாஸ் என்ற வார்த்தையில் பாஸ் ஆக வேண்டும். 1, ஏதாவது ஒரு விஷயம் மற்றும் பாதையை பாஸ் செய்வது, கடந்து செல்வது. இன்னொன்று படிப்பில் பாஸ் ஆவது மற்றும் அருகாமையில் இருப்பதையும் ஹிந்தியில் பாஸ் என்று கூறுகிறார்கள். அருகாமை என்றால் நெருக்கத்தில் இருக்கும் ரத்தினம். அப்படி 3 விதமான பாஸ் என்ற வார்த்தையில் பாஸ் ஆகியிருக்கிறீர்களா? திரிசூலத்தின் திலகம் என்றால் 3 விதமான பாஸ் வார்த்தையில் பாஸ் ஆவது. இந்த திலகம் கண்களுக்கு தென்படுவது இல்லையா? இந்த குரூப்பின் நெற்றியில் இந்த திரிசூலத்தின் திலகம் உங்களுக்கு தென்படுகிறதா? இன்றைய சபை பாம் தாதாவிற்கு என்னவாக தென்படுகிறது என்பதை தெரிந்திருக்கிறீர்களா? தன்னுடைய சாட்சாத்காரமோ ஏற்படவே செய்கிறது இல்லையா? இப்பொழுதே உங்களுடைய சாட்சாத்காரம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதா? தாதியை பார்த்து, இவர்கள் சாட்சாத்கார மூர்த்திகள் மற்றும் நீங்களோ சாட்சி. அப்படியானால் இவர்களின் குரூப்பிற்கு எந்த ஒரு சாட்சாத்காரம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று கூறுங்கள். இவர் தாதி மைக் ஆவார். நீங்கள் தீதி மைட் ஆவீர்கள், சக்தி நிறைந்தவர். அப்படித்தானே?
இவர் மைட் கொடுக்கிறார். அந்த மைக் பேசுகிறது. பாப் தாதாவிற்கு என்ன சாட்சாத்காரம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது? இப்பொழுது 2 கிரீடம் இல்லையா என்ன? ஒருவேளை 2 கிரீடத்தை தாரணை செய்யவில்லை என்றால் எதிர்காலத்திலும் 2 கிரீடம் கிடைக்கவே முடியாது. அப்படி இன்று 2 கிரீடம் அணிந்த திலகம் இட்டு கொண்ட சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ராஜரிஷி சபையை பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தின் சபையோ இந்த சபைக்கு எதிரில் முற்றிலும் ரசனையற்றதாக இருக்கிறது. ஒருவேளை இப்பொழுதே தன்னுடைய சங்கம யுகத்தின் கிரீடம், திலகம் மற்றும் ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் புருஷோத்தம மரியாதை நிரம்பிய சொரூபத்தை பாருங்கள் மற்றும் கூடவே தன்னுடைய எதிர்கால சொரூபத்தையும் பார்த்தீர்கள் என்றால் இரண்டிலுமே எந்த ரூபம் தெளிவானதாக, கவரக்கூடியதாக, ஆன்மீகமானதாக மற்றும் தெய்வீகமானதாக பார்க்க தென்படும்? இப்பொழுதைய அல்லது எதிர்காலத்தினுடையதா? எப்படி தன்னுடைய சொரூபத்தின் சாட்சாத்காரத்தை எப்பொழுதும் செய்து கொண்டும் மற்றும் செய்வித்து கொண்டும் இருக்கிறீர்களா? அல்லது திரை சீலைக்கு பின்னால் தயாராகி கொண்டிருக்கிறீர்களா? மேடையில் இன்னும் வரவில்லையா? தற்சமயம் மேடையில் எந்த ரூபத்தில் இருக்கிறீர்கள்? இப்பொழுதைய தன்னுடைய ஸ்டேஜை, நிலையை எவ்வளவு தூரம் புரிந்திருக்கிறீர்கள்? ஒன்று ஃபைனல் ஸ்டேஜ், கடைசி நிலை. அப்படி ஃபைனலாக இருக்கிறதா? ஃபைனாக இருக்கிறதா? ரிஃபைனாக இருக்கிறதா? இன்றைய நாட்களில் ரிஃபைன் கூட டபுள் ரிஃபைன் ஆகிறது என்று தெரியுமா? அப்படியானால் இப்பொழுது ரிஃபைனாக இருக்கிறீர்களா? டபுள் ரிஃபைன் ஆக வேண்டுமா அல்லது ரிஃபைன் ஆக வேண்டுமா? ஒரு தடவையோ முழுமையாக ரிஃபைன் ஆகி விட்டீர்கள் இல்லையா? இப்பொழுது டபுள் ரிஃபைன் ஆவதற்காக வந்திருக்கிறீர்கள். ஃபைனலின் தேதி எது? ஒருவேளை முன்பாகவே ஏற்படவில்லை என்றால் உங்களுடைய பக்தர்கள் மற்றும் பிரஜைகள் உங்களுடைய சம்பூர்ண சொரூபத்தின் சாட்சாத்காரத்தை எப்படி செய்வார்கள்? பிறகோ உங்களுடைய சிலைகளையும் படங்களையும் நொண்டி மூடமானதாக ஆக்கிவிடுவார்கள். ஒருவேளை உங்களுடைய சம்பூர்ண நிலையின் ஃபைனல் ஸ்டேஜின் சாட்சாத்காரத்தை பார்க்கவில்லை என்றால் படங்களையும் சிலைகளையும் என்னவாக உருவாக்குவார்கள்? படங்களையும் ரிஃபைனானதாக உருவாக்க மாட்டார்கள். எனவே முன்பாகவே தன்னுடைய சம்பூர்ண சாட்சாத்காரத்தை செய்விக்க வேண்டும். இப்பொழுது உங்களுடைய பக்தர்களின் குணமகிமையை பாடக்கூடிய சமஸ்காரத்தை நிரப்பினீர்கள் என்றால் துவாபரயுகத்தில் இறங்கிய உடனேயே உங்களுடைய படங்கள், சிலைகளின் எதிரில் குணமகிமையை பாடுவார்கள். அனைத்து ஆத்மாக்களில் அனைத்து பழக்க வழக்கங்களின் சமஸ்காரத்தை இப்பொழுதிலிருந்து நிரப்ப வேண்டும் இல்லையா? இது நிரப்புவதற்கான நேரம். பின்பு நடைமுறையில் செய்வதற்கான நேரம். எப்படி உங்கள் ஆத்மாவில் முழு கல்பத்தின் பூஜைக்குரிய மற்றும் பூஜாரி நிலையினுடைய 2 சமஸ்காரங்களும் இப்பொழுது நிரம்பிக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு பூஜைக்குரியவர்களாக ஆவீர்களோ அதன் பிரகாரம் பூஜாரி நிலையின் ஸ்டேஜ் கூட தானாகவே உருவாகி கொண்டே இருக்கும். எப்படி உங்கள் ஆத்மாவில் முழு கல்பத்தின் சமஸ்காரம் நிரம்புகிறது, அதேபோல் உங்களுடைய பக்தர்களிலும் இப்பொழுதே சமஸ்காரத்தை நிரப்புவீர்கள். எப்படி உங்களுடைய சொரூபம் இருக்குமோ அதேபோல்தான் சமஸ்காரத்தை நிரப்புவீர்கள். எனவே இப்பொழுது விரைவாக தன்னுடைய ஃபைனல் ஸ்டேஜிற்கு எடுத்துச் செல்லுங்கள். அந்த மாதிரியான ஃபைனல் ஸ்டேஜை உருவாக்குங்கள்.
அதனால் இப்பொழுதும் ஃபைன் ஏற்பட வேண்டாம். யார் டபுள் ரிஃபைன் ஆகி விடுவார்களோ அவர்களுக்கு ஃபைன் ஏற்படாது. ஃபைனலில் இருப்பவர்களுக்கு எந்த ஃபைலும் தங்கியிருந்து விடாது. எனவே என்னென்ன ஃபைல் இன்னும் இருக்கிறதோ அவற்றை முடித்து விடுங்கள். ஒருவேளை மகாவீரர்களுக்கும் ஃபைன் கட்ட வேண்டியதாக இருந்தால் அவர்கள் என்ன மகாவீரர்களாக இருக்கிறார்கள்? எனவே இன்று பேசுவது இல்லை என்று ஏற்கனவே கூறியிருந்தோம். இசாரா செய்கைகள் மூலமாகவே புரிந்து கொள்பவர்கள். இவர்கள் கிரீடம் அணிந்தவர்களாகவும் ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர்களாகவும் இருக்கும் குரூப் என்றால் அதை கேட்பதினால் எப்படி புரிந்து கொள்வார்கள்? ஒருவேளை இப்பொழுது கூட சொன்னால் செய்பவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் அப்படி சொல்லி செய்பவர்களே மனிதர்கள் ஆவார்கள். ஆனால் நீங்கள் தேவதைகளையும் விட உயர்ந்தவர்கள். பிராமணன் என்று கூறினாலும் சரி அல்லது பரிஸ்தா என்று கூறினாலும் சரி, பரிஸ்தாக்கள் இஷாரா மூலமாக புரிந்து கொள்பவர்கள். நல்லது. பாப் தாதா இந்த குரூப்பை முழு உலகத்தின் எதிரில் என்னவாக நினைக்கிறார்? என்னவாக இருக்கிறீர்களோ அதை மட்டும் கூறுங்கள். இவர்களோ முழு உலகத்தையும் தன் காலடியில் வைப்பவர்களே இன்றி சரண் அடைபவர்கள் அல்ல. பாப் தாதாவின் எதிரில் கூட சரணடைபவர்கள் அல்ல. தந்தையை சேவகனாக ஆக்கக்கூடியவர்கள். அப்படியானால் சரணாகதி ஆனதா அல்லது சரணாகதியாக ஆக்குபவர்கள் ஆகிறீர்களா? முழு உலகத்திலும் மகிமை செய்வதற்கான தகுதியான என்னென்ன வார்த்தைகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் இருக்கட்டும். இன்று பாப் தாதா சம்பூர்ண ரூபத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். யார் ஒரு எண்ணத்தை கூட கட்டளையின்றி செய்யவில்லையோ அவரைத்தான் எப்பொழுதும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர் என்று கூற முடியும். இந்த குரூப்போ இந்த விஷயத்தில் பாஸாகி இருக்கிறீர்கள் இல்லையா? எப்பொழுதும் தன்னை கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் சொரூபத்தில் நிலைத்திருக்க செய்து பின்பு ஏதாவது எண்ணத்தை உருவாக்குங்கள். அந்த மாதிரி யார் சம்பூர்ண கட்டளைப்படி நடப்பவராக இருக்கிறாரோ அவர்தான் சம்பூர்ண நம்பிக்கைக்கு பாத்திரமானவராகவும் இருப்பார். இந்த குரூப்போ சம்பூர்ணத்தின் அருகில் இருக்கிறார்கள் இல்லையா? சம்பூர்ண நம்பிக்கை கூறியவர் என்று யாரை கூறலாம்? நம்பிக்கை கூறியவரின் முக்கியமான குணமாக என்ன இருக்கிறது? அவருடைய முக்கியமான குணமாக தன்னுடைய உயிரே சென்று விட்டால் கூட ஒவ்வொரு பொருளையும் பாதுகாப்பாக வைப்பவர்கள் என்பதுதான் முக்கிய குணமாகும். அப்படி எந்த ஒரு பொருளையும் வீணானதாகவும் நஷ்டத்திற்குரியதாகவும் ஆக்க மாட்டார்கள். ஒருவேளை எண்ணம், நேரம், வார்த்தை மற்றும் காரியம் இந்த நான்கிலிருந்து ஏதாவது ஒன்றாவது வீணாக இழந்தார்கள் என்றால், நஷ்டக்கணக்கில் செல்கிறது என்றால் அவரை சம்பூர்ண நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்ல முடியுமா? ஏனென்றால் எப்பொழுதிலிருந்து ஜென்மம் எடுத்தீர்களோ அதாவது கட்டளைப்படி நடப்பவராக ஆனீர்களோ அப்பொழுதிலிருந்து நேர்மையானவர்களாக ஆகியிருக்கிறீர்களா? ஒரு சின்ன பைசாவில் கூட நேர்மை இருக்கிறது. அப்படி எப்பொழுதிலிருந்து ஜென்மம் எடுத்திருக்கிறீர்கள் அப்பொழுதிலிருந்து எண்ணம், நேரம், காரியம் என்ன செய்தாலும் அவற்றை தந்தையின் ஈஸ்வரிய சேவைக்காக செய்வோம். இந்த உறுதிமொழி எடுத்திருக்கிறீர்களா? அனைவரும் சம்பூர்ணம் ஆகிவிட்டீர்களா?
அப்படி இவர்கள் அனைவரும் ஈஸ்வரிய சேவைக்கானவர்களாக ஆகிவிட்டார்கள். ஒருவேளை ஈஸ்வரிய சேவைக்கு பதிலாக எங்காவது எண்ணம், நேரம், உடல் மூலமாக வீணான காரியம் நடக்கிறது என்றால் அவரை என்னவென்று கூறுவது? அவரை சம்பூர்ண நம்பிக்கைக்குரியவர் என்று கூற முடியுமா? ஒன்று அல்லது ஒரு வினாடி என்ன பெரிய விஷயமா என்று அப்படி நினைக்காதீர்கள். ஒருவேளை ஒரு நயா பைசாவிற்கு கூட நம்பிக்கைக்குரியவராக இல்லை என்றால் அவரை சம்பூர்ண நம்பிக்கைக்குரியவர் என்று கூற மாட்டோம். இந்த குரூப்போ சம்பூர்ணமாக கட்டளைப்படி நடப்பவர்கள். சம்பூர்ண நம்பிக்கைக்குரியவர்கள் இல்லையா? அந்த மாதிரி சம்பூர்ண நம்பிக்கைக்குரிய கட்டளைப்படி நடக்கக்கூடிய நேர்மையான கட்டளைப்படி நடக்கும் குரூப் என்னவென்று கூறுவீர்கள்? நமஸ்தே. நமஸ்தேவிற்கு பிறகு என்ன நடக்கிறது? தந்தையோ சம்பூர்ணமாக கட்டளைப்படி நடப்பவர் இல்லையா? ஒருவர் இன்னொருவரை பார்த்து மகிழ்ச்சி நிறைந்தவராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? சங்கமயுகத்தின் தர்பாரின் இது அலங்காரமாகும். நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।